Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பைப்பிங், ஒரு சாதாரண பைப்பிங் தான். ஆனால் எப்போவுமே நம்ம பைப்பிங் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பர் ஃபுட் தேவைப்படும். ஸோ எல்லா டைம்லையும் எல்லா மிஷின்லையும் இந்த ஜிப்பர் ஃபுட் கிடைக்காது. இந்த மாதிரி கார்ட் பைப்பிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஜிப்பர் ஃபுட் வேணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கார்ட் பைப்பிங்கை ஜிப்பர் ஃபுட் இல்லாமல் ஒரு சாதாரண ப்ரெஷர் ஃபுட், அதாவது சின்ன மிஷினாக இருக்கட்டும் பெரிய மிஷினாக இருக்கட்டும் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, ஒரு இந்த ஜிப்பர் ஃபுட் இல்லாமல் எப்படி தைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஒரு க்ராஸ் பீஸ், இந்த க்ராஸ் பீஸை கட் பண்ணி இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் கூட அதுக்கப்புறம் நம்ம கார்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷல் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இந்த ஜிப்பர் ஃபுட் கிடையாது. எல்லா மிஷினுக்கும் ஜிப்பர் ஃபுட் வரதில்லை. ஸோ இப்போ ஏன் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த சின்ன மிஷின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சின்ன மிஷினுக்கு இந்த ஜிப்பர் ஃபுட் கிடைக்க மாட்டேருந்து. அகெயின் வந்து அது வந்து கரெக்டான அந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் இப்போ வாங்கியிருந்த மிஷினுக்கு கிடைக்கும், ஒரு பழைய மிஷினுக்குலாம் அது கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக நார்மலான இந்த ஃபுட்லேயே நீங்கள் வந்து ஒரு பைப்பிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ ஒரு பிளெயின் ப்ளவுஸ் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பைப்பிங் எஃபெக்டை உங்கள் வீட்டில் இருக்க மிஷின்லேயே நீங்கள் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ், சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது எப்படி கார்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக சீட்டாக இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து நார்மல் சோயிங் மிஷின் தான் இருக்குது, ஆனால் பைப்பிங் வைக்கணும்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த மெத்தட், இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பைப்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோட உங்களை அடுத்த வாட்டி மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.